அடுத்த 20 வருடமும் திமுக ஆட்சிதான். லயோலா பிரம்மாண்ட கருத்து கணிப்பு வெளியீடு. அதிர்ச்சியில் மோடி. அதாவது சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் 2026 தேர்தலில் யார் முதல்வராவார் என்பது குறித்து 234 தொகுதிகளில் கருத்து கேட்கும் பணி கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி துவக்கினர். 70,922 பேரிடம் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பின் முதற்கட்ட ஆய்வு ஜூன் மாதம் 17ஆம் தேதி நிறைவு பெற்றது. அப்போதைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தமிழகத்தில் அடுத்த முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்கள் என்ற கேள்விக்கு பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் 77.83% பேர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அடுத்து 73.30% பேர் பழனிசாமிக்கும், 67.99% பேர் உதயநிதிக்கும், 64.58% பேர் அண்ணாமலைக்கும், 60.58% பேர் விஜய்க்கும் ஆதரவு தெரிவித்தனர். இன்றைய அரசியல் சூழலில் மீண்டும் இந்த கருத்து கணிப்பு நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமி பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு முன்னேறினார் தவேக தலைவர் விஜய். மேலும் விஜய் வருகையால் சீமானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது. அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பாக பேசுவது, தங்கள் கட்சிகளை பலப்படுத்துவது, விருப்ப மனு பெறுதல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தி வருகின்றனர். அதேபோல் மக்கள் மத்தியில் 2026 தேர்தலில் தவேகாவும் அக்கட்சியின் தலைவர் விஜய் பற்றிய பேச்சுகளும் எழுந்துள்ளன. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை தொடங்கினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியை தொடங்கினாலும் தனது இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல்தான் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அக்கட்சியினர் அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 2026 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் தற்போது வரை அமைந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனித்து போட்டி என அறிவித்து வேட்பாளர்களையும் கூட அறிவித்துவிட்டார். தவேக தலைவர் விஜய் தனது முதல் மாநில மாநாட்டை கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடத்தினார். அந்த மாநாட்டில் தங்கள் தலைமையிலான கூட்டணியில் ஆட்சிக்கு பங்கு என அறிவித்தார். தற்போது வரை தவேகாவுடன் யார் கூட்டணி என்பது உறுதியாகவில்லை. இந்த சூழலில் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய 2026 யார் முதல்வராவார் எனும் கருத்து கணிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே மீண்டும் முதல்வராக அதிக வாய்ப்பு உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 70,922 பேரிடமும் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதில் 77.83% பேர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு என தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொடர்ந்து விஜய் 2ஆம் இடம் என்றும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 3வது இடம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சீமானுக்கு 4வது இடமும், அண்ணாமலைக்கு 5வது இடமும் என சொல்லப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தவேக வருகையால் யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து கணிப்பின் முடிவில் திமுகவுக்கே அதிக பாதிப்பு ஏற்படும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. புதிய வாக்காளர்களை கவரும் இளம் தலைவர்கள் யார் என்ற கருத்து கணிப்பில் விஜய்க்கு முதலிடமும், அண்ணாமலைக்கு 2வது இடமும், உதயநிதி ஸ்டாலினுக்கு 3வது இடமும், சீமானுக்கு 4ஆம் இடமும் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் நேரடி போட்டி இருக்கும் என்று திட்டவட்டமாக கூறினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்த அவர், திரையில் தோன்றுபவர்களை பார்க்க மக்கள் கூட்டம் கூடும் என்றும், ஆனால் அந்த கூட்டம் ஒருபோதும் வாக்குகளாக மாறாது என்றும் தெரிவித்தார்.
மேலும் புதிய வெளிச்சம் என்ற தங்களை சொல்லிக் கொள்ளும் கட்சிகளுக்கு களத்தில் பணியாற்ற முகவர்கள் கூட இல்லை என்று அவர் சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் அதிமுகவை யாராவது அடகு வைத்திருப்பார்கள் என்றும் அவரை மீண்டும் முதலமைச்சராக்குவதை தொண்டர்கள் அவருக்கு செய்யும் நன்றி கடன் என்றும் உணர்ச்சி பூர்வமாக குறிப்பிட்டார். லயோலா கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு திமுகவிற்கு ஆதரவாக திரட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மாணவர்களின் உண்மையான கருத்து கணிப்பு அதிமுக 180 முதல் 210 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 2026 தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்தது அரசியலில் புது திருப்பத்தை ஏற்படுத்தியது. விஜய் கட்சிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக செங்கோட்டையன் கட்சியில் இணைந்த நிலையில் அவருக்கு முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் செங்கோட்டையன் தீவிரம் காட்டி வருகின்றார். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை என விஜய் களத்தில் இறங்கியுள்ளார். இதனிடையே யார் கூட்டணிக்கு வந்தால் என்ன, வரவில்லை என்றால் என்ன, நாம் அடுத்த வேலையை பார்ப்போம் என அடுத்த கட்ட கட்சி வேலைகளில் விஜய் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதாவது குற்ற பின்னணி, மக்கள் செல்வாக்கு, ஜாதிய பின்னணி என அனைத்தையும் அலசி ஆராய்ந்து 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை அவர் தயார் செய்து வைத்துள்ளார். கட்சிக்கு அப்பாற்பட்ட பலரின் பெயர்களும் பட்டியலில் இருப்பதாக புதிய தகவல் கசிந்துள்ளது. மேலும் தமிழக அரசியலில் மேலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளரான ஜெகதீச பாண்டியன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்து விலகி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தவேக தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். அவர் விரைவில் விஜயை சந்தித்து கட்சியில் சேர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெகதீச பாண்டியன் கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் நாதக சார்பில் போட்டியிட்டார். எனினும் கட்சி தலைவர் சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியை விட்டு வெளியேறினார். அதன்பின் வேல்முருகன் தலைமையிலான தவேகவில் இணைந்து செயலாற்றி வந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் சீமானை கடுமையாக விமர்சித்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. தவேக தலைவர் வேல்முருகன் வெளியிட்ட அறிக்கையில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அறிக்கையில், ஜெகதீச பாண்டியன் நாதகவில் இருந்து வெளியேறிய பின் எங்கள் கட்சியில் சேர்ந்தார். ஆனால் அவர் தொடர்ந்து சீமானை விமர்சித்து வந்தார். நாதகவை தமிழ் தேசிய பேசும் நட்பு சக்தியாக நாங்கள் கருதுகிறோம். எனவே சீமான் மீதான விமர்சனங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை என பலமுறை அறிவுறுத்தினேன். இருப்பினும் அவர் தனது கருத்துக்களை மாற்றாததால் கட்சியை விட்டு வெளியேறி தான் விரும்பும் அரசியல் பாதையை தொடரலாம் என கூறினேன். அதன்படி அவர் இன்று முதல் தவேகவை விட்டு விலகி தவேகவில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.